Hello students, welcome to Hiba Max 9th Standard Max Half-Yearly Exam study plan தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் எக்ஸாம் எல்லாரும் நல்லபடியாக அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஷின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டடி பிளான் பார்க்கலாம். Day 1 நான் 5:30 தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. 5:30 7 o'clock வரைக்கும் Chapter 1. Chapter 1ல 1.4, 1.5, 1.6 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். ஆல்ரெடி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸோட வீடியோ நான் சேனலில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அதில் இருக்க எல்லா சம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள், சரிங்களா? கண்டிப்பாக சென்டம் நம்ம எடுக்கலாம். அதில் இருக்க எல்லா சம்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா. இப்போ 7 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் பிரேக் எடுத்துருங்க. அப்புறம் 7:30 to 9 Chapter 1ஓட பேலன்ஸ் இருக்க 2 எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி தான். ஸோ சீக்கிரமாக முடிச்சிடுங்க. அதனால Chapter 2லேருந்து 2.1 2.3 கொடுத்துருக்கேன். இதுவுமே ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். அப்புறம் 2.2 2.3 அந்த டிவிஷன் மாதிரி வரும். ஸோ இது ரெண்டும் கம்பைன் பண்ணி முடிச்சிடலாம். 9 to 9:30 டின்னர் முடிச்சிடுங்க. 9:30 to 10:30 1 hour டைம் இருக்கும். அப்போ எக்ஸசைஸ் 2.4லேருந்து 2.6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள், சரிங்களா? ஒருவேளை நீங்கள் இங்கேயே சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா 2.4 ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 10:30 to 11 கண்டிப்பாக புக் பேக் 1 words பார்க்கணும். Chapter 1 2 3 இது மட்டும் பாருங்கள், ஏன்னா 6 லெசன் நம்ம 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்புறம் 17th அன்னைக்கு காலையில் 5 AM to 6:30 Chapter 2 ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா 2.7ம் 2.8ம் பேலன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த 2 எக்ஸசைஸ் முடிச்சிடுங்க. ஈஸி தான் சயின்டிஃபிக் நோட்டேஷன்லாம் கண்டுபிடிக்கிறது. ஸோ அது முடிச்சிட்டிங்கன்னா 3.1லேருந்து 3.4 இதுவுமே ரொம்ப ஈஸி. பாலினாமியல் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ நிறைய டைம் எடுக்காது. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் பிரேக் எடுத்துக்கோங்க. 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே Chapter 3ஓட எக்ஸசைஸ் 3.5லேருந்து 3.8 முடிக்க பாருங்கள். இதெல்லாம் நான் சொல்லும் போதே எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ ஒரு எக்ஸாமுக்கு ஸ்கெடியூல் பண்ணி டைம் வச்சு படிக்க பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. அடுத்தடுத்து இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு வரும். ஸோ யாருமே நம்மளை நேரம் ஆகுது டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லவே வேண்டாம். நம்ம அழகாக இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணாலே போதும். 9 to 9:30 பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. 9:30 to 12:30 Chapter 3 3.9லேருந்து 14 ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ கவனமாக இது எல்லாமே முடிச்சிடணும், சரிங்களா? 3.9லேருந்து 3.14 அப்புறம் லஞ்சு ப்ளஸ் 1 hour ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1:30லேருந்து 3:30 வரைக்கும் 2 hours டைம் இருக்குது. கிராஃப் ஜியாமெட்ரி மட்டும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. வேறு எதுவுமே அந்த டைமில் எடுக்காதீங்க. ஏன்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே படிக்க கொஞ்சம் தூக்கம் வரும். அப்போ நம்ம வரைகிற மாதிரி செய்யும்போது நமக்கு அந்த டைமை நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃபு ஜியாமெட்ரி. கிராஃபில் ஸ்கேல் எழுதலைன்னா -1, எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் இதுவும் எழுதலைன்னா மைனஸில் மார்க் போகும். கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஜியாமெட்ரியில் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். ரஃப் டயக்ராம் கண்டிப்பாக வரையணும். அடுத்து 3:30 to 4 பிரேக். 4 o'clock to 6:30 Chapter 4 ஃபுல்லாக முடிச்சிடுங்க. ஒருவேளை யாரெல்லாம் Chapter 4 ஸ்கிப் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு 3 chaptersல என்னெல்லாம் பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இந்த டைமில் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பார்த்துடுங்க. அடுத்து 6:30 to 7 பிரேக். 7 to 9:30 Chapter 5 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸ். ஏன் 3 எக்ஸசைஸ்னால் அதில் நிறைய டைம் எடுக்கும். கால்குலேஷன்ஸ் கவனமாக செய்யுங்க. ப்ளஸ்ஸு மைனஸு ஃபார்முலாஸ் எல்லாமே கவனமாக பாருங்கள். அப்புறம் டின்னர் முடிச்சிட்டிங்கன்னா புக் பேக் 1 words பேலன்ஸ் இருக்க 3 லெசன் 4 5 6 இன்னும் 6th லெசன் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. அண்ட் 5th லெசனில் ஒரு பார்ட். ஸோ 18th அன்னைக்கு காலையில் 5 to 6:30 5.4 5.5 ஈஸியாக முடிக்கலாம். ஈஸியான சம்ஸ் கம்மியான சம்ஸ் தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதையும் முடிக்க பாருங்கள். ப்ளஸ் 6:30 to 7 o'clock பிரேக்கு. 7 to 9 ஒருவேளை எனக்கு பிரேக் வேணான்றவங்க 5 to 7 ஒர்க் அவுட் பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா எக்ஸாம் அன்னைக்கு காலையில் நம்மளுக்கு இன்னும் ரிவிஷனுக்கு வேறு டைம் வேணும். அப்புறம் 7 to 9 Chapter 6 ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப கம்மியான சம்ஸ் நிறைய வாட்டி போட்டு பார்த்துருப்பீங்க. 2 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக அதை சால்வ் பண்ணிவிடுங்க. 9 to 9:30 அகெயின் பிரேக். 9:30 to 12:30 கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸும் செஞ்சு பார்க்கணும். ஏன்னா Chapter 1 ஃபஸ்ட்டே போட்டு பார்த்துருப்பீங்க. அது ஒரு வாட்டி ரீகால் கண்டிப்பாக பண்ணணும். எக்ஸசைஸ் 1.6 கண்டிப்பாக பார்த்துடுங்க, சரிங்களா? இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணுங்கள். அப்புறம் 12:30 to 1:30 லஞ்சு அண்ட் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமுக்கு போகலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஃபார்முலாஸ் நான் எல்லா ஃபார்முலாஸும் ஒரு வீடியோவும் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். யூனிட்ஸ் எழுதுறதா இருந்தால் யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம்.
சரிங்களா. அண்ட் 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரியில் அந்த டேப்லோ காலம் மெமரைஸ் பண்ணிவிடுங்க. அதுமாதிரி டவுட் இருக்கக்கூடாது. அண்ட் எப்போவுமே கொஷின் நம்பர் கரெக்டாக எழுதுங்க. கொஷின் எழுதின பிறகு ஒரு வாட்டி பேப்பர் செக் பண்ணுங்கள். கரெக்டாக எக்ஸாமுக்கு டைம் மேனேஜ் பண்ணி செய்யுங்க. இப்போ எக்ஸாமில் எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே 1 மார்க் முடிச்சிடுங்க. 1 மார்க் முடிச்சிட்ட பிறகு கிராஃபும் ஜியாமெட்ரியும் வரைஞ்சிடுங்க. நான் 10th ஸ்டாண்டர்டுக்குமே இதே தான் சொல்லியிருக்கேன். கிராஃபு ஜியாமெட்ரி, அதுக்கப்புறம் 5 மார்க் எழுதுங்க. 2 மார்க் எழுதாதீங்க, 5 மார்க்ஸ், அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ். இந்த ஆர்டரில் முடிச்சிங்கன்னா நம்ம வந்து டைம் சூப்பராக மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா 1 மார்க்கும் கிராஃப் ஜியாமெட்ரி ஃபஸ்ட்டே முடிச்சிடுறோம், சரிங்களா. அதுக்கப்புறம் 5 மார்க் எழுத சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் டைம் எடுக்கும், நிறைய நேரம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட்டாக எனக்கு 45 மினிட்ஸ் தான் இருக்குன்னு வைங்களேன். கண்டிப்பாக என்னால் அதில் 2 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் 5 மார்க்கோ கிராஃப் ஜியாமெட்ரியோ 45 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்புறம் லாஸ்ட்டு நான் ஒரு இது எழுத முன்னாடியே எனக்கு பேப்பர் வாங்கிட்டாங்க, என்னால் எழுத முடியல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டே நமக்கு இருக்காது. ஏன்னா நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் இருந்தாலுமே நம்ம 2 மார்க்ஸ் எழுதிடலாம். கரெக்டாக 20 மினிட்ஸ் இருந்தாலுமே நமக்கு வந்து 2 மார்க்ஸ் எழுதிடலாம். ஆனால் 5 மார்க்கெல்லாம் அப்படி எழுத முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கு கிராஃபும் ஜியாமெட்ரியும், அதுக்கப்புறம் 5 மார்க், அதுக்கப்புறம் 2 மார்க். இந்த ஆர்டரில் நீங்கள் கொஷின் பேப்பர் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 15 நிமிஷம் முன்னாடியே நீங்கள் எக்ஸாமை முடிச்சிடுவீங்க. 15 மினிட்ஸ் முன்னாடியே நீங்கள் வந்து எக்ஸாமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்குது இல்லையா. ஆன்சர் ஷீட்டை ஒரு வாட்டி செக் பண்ணணும். கொஷின் நம்பர்ஸ்லாம் கரெக்டாக எழுதிருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கணும். ஒரு சில பேர் 10 கொஷின் எழுதிட்டு நினைப்பாங்க, நான் 8 கொஷின் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ கொஷின் எல்லாம் கரெக்டாக கவுண்ட் பண்ணி அதெல்லாம் பார்க்கணும். ஆன்சர்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பார்க்கணும். எல்லா கொஷின் முடிச்சோன்னே 2 லைன் வரைஞ்சிருக்கோமா, நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோமா, இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா. ஸோ சீக்கிரமாக முடிச்சாதான் முடியும். அண்ட் ஸ்டார்டிங்லேருந்தே கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு அப்படியே பொறுமையாக வரைஞ்சி எழுதிட்டு லாஸ்ட்டில் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எழுதுறதே புரியாமல் போயிடும். ஸோ அதனால் நீட்டாக பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 2 டேஸ் பேக் நினைக்கிறேன் 10th ஸ்டாண்டர்டுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் எடுத்து பாருங்கள். அந்த சிஸ்டர் வந்து சூப்பராக எழுதியிருப்பாங்க. எப்படின்னா கொஷின் நம்பர் எழுதிட்டு கிவன் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்னா என் ஆஃப் ஏ யூனியன் பி என்ன கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், இப்போது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும்னு வைங்க. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன ஃபார்முலா எழுதிட்டு அப்புறம் சொல்யூஷனில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டராக நீட்டாக எழுதுனீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டீச்சர்ஸ் வந்து மார்க்கே குறைக்க மாட்டாங்க. கிவன் எழுதியிருக்காங்க, ஃபார்முலா எழுதியிருக்காங்க, ஆன்சர் கரெக்டாக 2 மார்க், அவ்வளோதான், சரிங்களா. ஸோ எழுதுறத கரெக்டாக எழுதுங்க. மைனஸ் ப்ளஸ் போடுறதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க. பாயிண்ட் வைக்கிறது ஒரு சில பேர் லேஸாக வைக்கிறீங்க. பாயிண்ட் டெசிமல்லாம் நல்லா தெரியுற மாதிரி வைங்க. டெசிமல் கால்குலேஷன் கரெக்டாக பண்ணுங்கள், சரிங்களா. வீட்டிலே கால்குலேஷன்லாம் செஞ்சு பாருங்கள். எக்ஸாமில் போய் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு தயவுசெய்து இருக்காதீங்க. இந்த தப்பெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். வீட்டிலே கால்குலேஷன் ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணி பார்த்துடணும், சரிங்களா. அங்கே போயிட்டு நீங்கள் சால்வ் பண்ணும்போது அம்மா வீட்டில் நான் செஞ்சு பார்த்தேன், எனக்கு இந்த ஆன்சர் தான் வந்தது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிகிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே சென்டம் ஸ்கோர் பண்ணணும். எல்லாருமே சென்டம்க்கு எய்ம் பண்ணுங்கள். இப்போ 60 மார்க் தான் எடுக்கிறீங்கன்னா 80க்கு எய்ம் பண்ணுங்கள். 80 மார்க் எடுத்துட்டிங்களா, அடுத்து சென்டம் எய்ம் பண்ணுங்கள். சரி, மார்க்கை வந்து நீங்கள் எப்போவுமே சென்டம்க்கே எய்ம் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த டைம் ஸ்கெடியூல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.